அவங்க 300 கூட அடிடா 3000 கூட அடிடா திருப்பி நாங்க சேஸ் பண்றது நாங்க ரெடி. சென்னை சென்னை கெத்து சிங்கம் ரவுண்ட் மொத்தமா உங்க ஆளு இருக்கலாம். எதிர்த்து நின்னவன் யாரு? டோனி. நீங்க எந்தனா கிரவுண்ட்ல நீங்க 278 288 அச்சானல்ல சேப்பாக்கத்துல வந்து முத்துப்பாண்டி கோட்டரி நல்லி தோனியோட கோட்டை தான் சேப்பாக்கத்துல. எஸ்ஆர்எச் தோக்கடிச்சிட்டு அவங்க வந்து சைலண்டா இருங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப தப்பு. ஏன்னா மேட்சை வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஏன்னா எந்த கிரவுண்டில் விளையாடினாலும் சரி எந்த இதில் விளையாடினாலும் சரி மேட்சை ஸ்போர்ட்டிவாக எடுத்தால் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்துட்டு ஆர்சிபி ஓட விட்டுருக்கலாம், மும்பை ஓட விட்டுருக்கலாம். ஆனால் இது நம்ம கோட்டை, சிங்க கோட்டை, சென்னை சூப்பர் கிங்ஸ். MS தோனி இருக்கிறதுக்கு எந்த பட்ஜெட் ஒன்றுமே பண்ண முடியாது. சிஎஸ்கே தான் எப்பயுமே. நீங்க உள்ள வந்து கப்பா அடிச்சிங்க, 2 வாட்டி சேப்பாக்கத்துல தோத்து கழிச்சு உங்களுக்கு தோக்கச்சிங்கன்றீங்க. ஓப்பன் சேலஞ்சி நீங்க உள்ள ஃபைனல்ல வந்து கப்பா அடிச்சிங்க. வீடியோ எடுக்கிறதுல நல்லா ஞாபகம் வச்சு வீடியோ எடுக்கிற. நீங்க கப்பா அடிச்சிங்க லக்கணும் ஒரு பக்கம் மொட்டி நான் எதனா லக்னம் ஃபேன்ஸ் வந்து நின்று பேச சொல்லி. சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட கருத்துப்படி சிஎஸ்கே தான் ப்ரோ வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் டீமே வேற லெவல் டீம். நாங்கள் எஸ்ஆர்ஹெச்சில் உட்டாக இருக்கட்டும், கிளாஸனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஒரே ஒரு டைலாக் ஒன்று இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிறீங்களா? கிரவுண்டு மொத்தமாக உங்கள் ஆள் இருக்கலாம். எதிர்த்து நின்னவன் யார்? டோனி. நீங்கள் எந்தனா கிரவுண்டில் நீங்கள் 278 288 அச்சானல்ல சேப்பாக்கத்தில் வந்து முத்துப்பாண்டி கோட்டரி நல்லி தோனியோட கோட்டை தான் சேப்பாக்கத்தில். லக்னோ கிட்டே நக்க விட்டனா பரவாயில்ல. லக்னோ ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்சி கொடுக்கல. 2 வாட்டி கேச்சுன்னா ஒருத்தர் வந்து சொன்னார் ஆமா ஐயா ஒத்துக்கையான்னு. நாங்கள் அதே ஒத்துக்கையான்றோம். இந்த சீசன் நீங்கள் பிளே ஆஃபில் வந்து ஃபைனலில் நீங்கள் கப்பா அடிச்சிட்டீங்க. ஓப்பன் சேலஞ்சி தலை நீ வீடியோவில் கூட இப்போ லக்னோ ஃபேன்ஸ் ஓப்பன் சேலஞ்சி கொடுக்குற. சென்னை ஃபேன்ஸ் ஒரே ஒருத்தர் நின்று நீங்கள் உள்ளே வந்து கப்பா அடிச்சிங்க. 2 வாட்டி சேப்பாக்கத்தில் தோத்து கழிச்சு உங்களுக்கு தோக்கச்சிங்கன்றீங்க. ஓப்பன் சேலஞ்சி நீங்கள் உள்ள ஃபைனலில் வந்து கப்பா அடிச்சிங்க. வீடியோ எடுக்கிறதுல நல்லா ஞாபகம் வச்சு வீடியோ எடுக்கிற. நீங்கள் கப்பா அடிச்சிங்க லக்கணும் ஒரு பக்கம் மொட்டி நான் எதனா லக்னோ ஃபேன்ஸ் வந்து நின்று பேச சொல்லி. தலை நாங்கள் அடிப்போம் தலை. நாங்கள் 2 சீசன் வந்துட்டோம் உள்ள கப்பே அடிக்கல. நாங்கள் அடிக்கிறோம் தலைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்க என்ன ஓப்பன் சேலஞ்சி கொடுக்குறேன். ஆமா அதில் நான் ஒரு பக்கம் மொட்டி எடுத்துறேன்னு. இன்னும் ஒன்றும் இல்லாத பிளக்கா பாசலாம் டோனி கூட கம்பேர் பண்ணி வச்சு பேசுறீங்க. தலை கேட்டீங்கயா பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன மாதிரி கமெண்ட் கொடுக்காரு ப்ரோ. சென்னையெல்லாம் வேற டீம் தலை. எஸ்ஆர்ஹெச் யாராக இருக்கட்டும் சென்னை தான் நீ கேட்போம். டோனியோட என்ட்ரி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணி பார்க்குறீங்க? அது பெரிய என்ட்ரி தான் ப்ரோ. ஒரு கூட்டத்தில் கலகு பிறந்தும் போது ஒரு ராஜா வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? வண்டாபலன்னுவீங்களே. அதுதான் சேப்பாக்கத்தில் வேற லெவல். இன்னைக்கு மேட்சே வேற லெவலில் இருக்கும் ப்ரோ. தோத்தல கவலை இல்லை ப்ரோ. எங்களுக்கு தோத்தல கவலை இல்லை. ஆடியன்ஸ் மொத்தம் யாரை பார்க்க வராங்க? 5 டைட்டில் பார்த்தியா ப்ரோ? விடாது பேர் கமெண்ட் 5 டைட்டில் இருக்குது எங்களுக்கு. ஒன்னாடி டைட்டில் பர்சன்லாம் வந்து உள்ள வந்து டோனி என்ன வர 2 ஓவரில் ஆறாரு முடிகிறாருன்றீங்க. அந்த 2 ஓவர் ஆனால யாருக்கு 128 பீட்டு? யாருக்கு பீட்டு? நீ விராட் கோலி ஆட விடு, கேஎல் ராகுல் யார வேணா ஆட விடு. டோனிக்கு மட்டும்தான் இந்த பீட்டு. ஏன்னா தலைவன் வேற ரகமே வேற. புரிஞ்சுதா? இதுதான் சென்னை. வேற ஒன்று. டோனி ஏற்றதுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா டோனி வந்து வரது லாஸ்ட் ஓவர் அவர் வரணும் அவுட் ஆகணும் கத்துறேன்றீங்க. அந்த டோனி ஏற்றதுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அது ஓப்பனிங்ல ப்ரோ. இப்போ ஒரு கேப்டனா வந்து அவர் ஆரம்பத்துல கேப்டன் இப்போ ருத்தாஜி கூட கேப்டனா போட்டாங்க. அவரோட என்ன என்னன்னா எனக்கு டீம் முக்கியம் இல்லை. என்னுடைய டீமுக்கோசம் ஆடுறது வந்து கேவலமாக ஆட்டு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் அந்த 2 ஓவர் ஆடினாலும் என் ஆடியன்ஸுக்கு மொத்தமும் அந்த ஒரு இதுக்கோசம் ஆடுன்னு வந்து அந்த 2 ஓவர் கூட அவர் ஆட்டு போறாரு. அப்படின்னு பார்த்தா அவர் ஆடவே தேவையில்லையே. என்ன ப்ரோ நீ சொல்றது? எவ்வளோ இவரோட வயசு கீழே ரிட்டையர் ஆகி போய் உட்காந்துட்டாப்பில்ல. மல்லிங்காலாம் அந்த மாதிரி போலரு அவரே உக்காரல பிள்ளையா போயிட்டு. ஏன் அவர் தெரிஞ்சுட்டா கூட இந்த சீசன் ஃபுல்லாக ஆடி அவர் கூட பேர் வாங்கி போயிடலாம். இருந்தாலும் அதெல்லாம் அவர் ஒரு கான்ஸ்டியூஷனில் வராப்பில்ல. இந்த 2 ஓவர் நம்ம ஆடினாலும் தரமாக ஆட்டு போயிடணும். என்ன ப்ரோ டோனியோட ஓப்பனர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்னு சொல்லும்போது எல்லாம் பட்லர், ஜெய்ஸ்வால், டோனியோட சிஎஸ்கேவோட ஓப்பனர்ஸ் ஓப்பனர்ஸ் அவங்க நல்லா தான். ரகனாவும் நல்லா தான் ஆடுறாரு, ருத்ராஜ் நல்லா தான் ஆடுறாரு. சில நேரத்தில் இவர் ரவீந்திராவே போகாத வச்சிட்டாங்க. அவனே என்ன மாதிரி பிளேயர் அவரு. அதெல்லாம் வந்து ஒரு டீம் நம்ம வின் பண்ணோம்னா எந்தெந்த பிளேயர் நம்ம உள்ள இருக்க ஆடணுமோ அந்த டீம் பிளேயரை உள்ள இருக்க ஆடினா ஜெயிக்கணும். ஒரு கான்சன்ட்ரேஷன்ல வச்சு நம்ம அவங்களை வச்சு தான் ஆட முடியும். ஒரு மேட்ச் உட்கார வச்சு இன்னொரு மேட்ச் ஆட வச்சா வின் பண்ணோம்னா அப்படியே ஆட வச்சு தான் ஆகணும். இப்போ நம்ம கூட எம்எல்ஏ அரசில் ஆடினு வரும். இப்போ நம்ம டீம்ல ஒருத்தர் சொதப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மேட்ச் இவரோட கொஞ்சம் நல்லா ஆடணும் நிற்க வச்சான்னா வின் பண்ணுவோம். அப்படி ஒரு கெஸ்ட்ல பண்ணி தான் இப்போ சென்னை வந்து பிள்ளைங்க பசங்களாம் வந்து நேற்று வந்து டீம் எல்லாம் வந்து 260 அடிக்கிறானுங்க. சிஎஸ்கே இப்போ வரைக்கும் 200 தான் இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா ஒன்றும் சொல்ல விரும்பல ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்க போகுது. இப்போ சென்னை ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆடினாலும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, சிஎஸ்கே பேட்டிங்னாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் சப்போர்ட் வந்து சிஎஸ்கேக்கு தான். பட் மேட்சை வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணால் தான் நம்ம பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஆடியன்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜிங்காக இருப்பாங்க. சைலன்ஸே பண்ண முடியாது எஸ்ஆர்ஹெச் நம்மளால. இப்போ சிஎஸ்கே அடிக்கிறாங்க ஃபுல்லா. அது அப்படியே வெறித்தனமா ஆடுவோம். எந்த இதுவும் வராது. சிஎஸ்கே தான் கெத்து.
இவ்வளோ விராட் கோலி மட்டும்தான். விராட் கோலி தான் மெயின். பட் ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து எந்த லக்கும் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட ஒரு ரன்ல தோத்தாங்க. எங்கள் தலை வராரு, கரண்டி எடுத்துன்னு வர்ற டீஸ்பூனு கையில், அந்த ஸ்பூனை வச்சு பேட்டுன்ற ஸ்பூனை வச்சு அழகாக வாரி சாப்பிட்டு போயின்னு இருப்பார். ஒரு பாலே வெளியே வரோம். எல்எஸ்சி கூட ஒரு செம்ம மேட்ச் போயிருந்தது, க்ரூஷியல் மேட்ச். அதில் வந்து எப்படியோ ஃபீல்டிங் மிஸ் தான், ஃபீல்டிங்கால தான் தோத்தமே தவிர மற்றபடி போலர் சொதப்பிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் பால் ஃபீல்டிங் தான். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 210 அந்த மாதிரி, அந்த 210 215க்குள்ளே எஸ்ஆர்ஹெச் சுருக்குனா சென்னை கண்டிப்பாக சேஸ் பண்ணோம். ஃபீல்டிங் எடுத்து மறுபடியும் செகண்ட் ஹாஃப் பேட்டிங் ஆனா கண்டிப்பாக சேஸ் பண்ணோம். அது 100% ஓப்பனிங் வந்து அந்த லெஃப்ட் பேர் என்னன்னா டிராவஸ் இல்லண்ணா, நம்ம டீம் இல்லண்ணா, ரச்சின் ரவீந்திரா. அவருக்கே சான்ஸ் கொடுக்கலாம். ஃபெயிலியர் ஆனா என்ன, 2 மேட்ச் தானே ஃபெயிலியர். ஸோ அதனாலேயே நம்ம சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். என்ன சொல்றேன், சின்ன பையன். காரணம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த முதல்ல இன்னர் சர்க்கிள் 6 ஓவருக்குள்ள நம்ம ரன் கண்டெயின் பண்ணோம். கண்டிப்பா 2 விக்கெட் டிராவஸ் அபிஷேக் சர்மா தூக்குனா நம்ம கண்டிப்பா வின்னிங் சான்ஸுக்கு போகலாம். ஆண்ட்ரூ கிளாசன், மார்க்கம் எல்லாருமே டேஞ்சரஸ் தான். ஸோ எல்லாருமே ஹிட்டிங் பிளேயர்ஸ், யாருமே கீழே ஆட மாட்டாங்க, எல்லாமே ஹிட்டிங் பிளேயர்ஸ் தான். அதனால நம்ம வந்து 6 ஓவருக்குள்ள கட்டுப்படுத்தணும், ரன்னை கட்டுப்படுத்தணும். தீக்ஷனா வந்தா இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும். தீக்ஷனா எதிர்பார்க்கிறோம், பார்க்கலாம். நிறைய வேரியேஷன் நிறைய இருக்குது. நல்ல சொடுக்கு போலரு, நல்லா போடலாம். பட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தீக்ஷனாக்கு. அவர் என்ன முடிவு பண்ணிக்கிறாரு யாருக்கு தெரியும், கடவுள் விட்ட வழி. அதனால கொஞ்சம் ரிஸ்க். ஆனா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு நீ கண்டிப்பா அதிக வாய்ப்பு. 2 மேட்ச் தோத்து, ஏன்னா நம்ம 2 மேட்ச் தோத்துருக்கோம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்போம். கண்டிப்பா சிஎஸ்கே ஏதாவது பண்ணுவோம். நான் எழுதி தரேன். என் பேர் வந்து டிஜே மேடி. இந்த மேட்ச் வின்னு சிஎஸ்கே. எப்பவுமே சென்னை தான், ரன்னே ஆகாது. சென்னை வந்து எப்பவுமே கெத்தாக தான் இருக்கும், வெத்தாக போகாது. அவங்கள அப்படியே தக்காளி சட்னி மாரி வாரி சாப்பிட்ருவோம் அந்த டீமை. எங்கள் தலை வராரு, கரண்டி எடுத்துன்னு வர்ற டீஸ்பூனு கையில், அந்த ஸ்பூனை வச்சு பேட்டுன்ற ஸ்பூனை வச்சு அழகாக வாரி சாப்பிட்டு போயின்னு இருப்பார். ஒரு பாலே வெளியே வரோம். நாங்கள் இப்போலியாக போயிட்டு அப்போலியாக வரோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மும்பை ஆட்சி கொளுத்திட்டாங்க, ஆர்சிபி கொளுத்திட்டாங்க. இந்த மேட்ச் வெயில் தான் எங்களை கொளுத்துது. அந்த டீமை நாங்கள் கொளுத்துருவோம். சென்னை கொளுத்தி விட்டுறோம். சென்னையில் வெயில் கொளுத்துது, அந்த டீமை நாங்கள் கொளுத்திடுவோம். இன்னைக்கு டார்கெட் வந்து 260 அடிப்பாங்க நினைக்கிறீங்களா எஸ்ஆர்ஹெச்? அவங்க 300 கூட அடிட்டா, 3000 கூட அடிட்டா, திருப்பி நாங்கள் சேஸ் பண்ணுறது நாங்கள் ரெடி. சென்னை கெத்து சிங்கம். சிம்பிளை பார்த்தியா, சிங்கம் இருக்கும். சிங்கமாக தான் வரும். எங்கள் அண்ணன் நம்பாரு. இப்போ வந்து நீங்கள் ஆடியன்ஸ் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வந்து ஆர்டி பாண்டியாவுக்கு வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் வேணான்னு சொல்கிறேன். எதுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸாக பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஆர்டி பாண்டியா வந்து ஐபிஎல் இருந்தால் இருப்பார் மும்பையில். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? கண்டிப்பாக ஆர்டி பாண்டியா வந்து வைஸ் கேப்டனாக தான் போடுவாங்க. கேப்டன் இதுக்குள்ளே கேப்டன் யாரும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கேப்டன் அப்போ வந்து ஆர்டி பாண்டியா வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டி பாண்டியா வாழ்கன்னு சொல்லுவீங்களா? அவரை டிமோட்டிவ் பண்ண வச்சுங்களா? இப்போ வந்து இந்தியா ஆர்டி பாண்டியா கேப்டனாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஆர்டி பாண்டியா சப்போர்ட் பண்ணாங்க. அது எப்படி நீங்கள் வந்து அதனால் என்ன பண்ணுங்க, கேமை வந்து ஸ்போர்ட்டிவாக பார்த்து அது வந்து ஆர்டி பாண்டியா அவங்களுக்கு புரியலன்ட்டு போயிடுங்க. ஆனால் அது வந்து நீங்கள் வெளியாக பப்ளிசிட்டியாக சொல்லும் போது வெளிநாட்டுக்காரர் பார்க்கும்போது நம்மள இவனுக்குள்ளே இவனுக்கு ஒற்றுமை இல்லை. அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ தமிழில் நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொல்கத்தா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஆண்டர் என்ன பண்ணுவேன்னா காதை முடித்து தோனி வரும்போது சொல்லுவார். ஆனால் அவர் ஒரு ட்வீட் போட்டிருப்பார், சென்னையில் தான் சவுண்டு நல்லா கேட்குது. ஆனால் சென்னை வரும்போது வந்து சென்னையில் வந்து தோனி இறங்கும்போது மட்டும் இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் வந்து அவர் வந்து டிமோட்டிவேட்டாக சொல்ல, அவர் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டர் நிறையா இருக்காங்கன்ட்டு. சென்னையை பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் இருக்குது, மற்ற கிரௌண்டில் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் எல்லாரும் இந்தியாவோட ஆளுங்க தான். இந்தியாவில் இருக்கு டிமோட் பண்ணிங்கன்னா ஃபாரினர்ஸ் பார்க்கும்போது அது நம்மளுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் ஒன்னார் டீமே இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒற்றுமை இல்லைன்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க, வெளிநாட்டு ஆளுங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், பேக் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து இப்போ உயிரை பணிய வச்சு அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். யாரையும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்டி போட்டி ஆக மாட்டோம், வெளிப்படையாக எதுவும் பேசாதீங்க. நானும் நல்லவர் தான், நல்ல மனுஷன் தான். எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி வந்து லாஸ்ட் மேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிளேயர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து டிமோட் பண்ணிடுற மாதிரி கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இங்கே பண்ணுறது வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா சென்னையில் வந்து எல்லாம் யார் நல்ல கேம் விளாட்றாங்களோ அவங்கள தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மாரிலாம் யாரையும் டிமோட்டிவேட் பண்ணிட்டுலாம் விளாட மாட்டாங்க. ஏன்னா அவங்க டீமில் வந்து அவங்க அந்த மாதிரி ஆடினாங்கன்னா அவங்கள கழுவி தான் ஊற்றுவாங்க. ஆனால் சென்னையில் அந்த மாதிரி இல்லை, சென்னை பிளேயரும் அந்த மாதிரி இல்லை. இவங்க வந்து யார் நல்ல கேம் ஆடுறாங்களோ, இப்போ ஆர்சிபி 6-4 வச்சாலும் அவங்களுக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க சிஎஸ்கே விளாட்னாலும் அவங்களுக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்கள மாதிரிலாம் நம்ம யாரும் பண்ண மாட்டோம். ஆர்சிபி மாதிரிலாம் உதாரணத்துக்கு வந்து நம்ம வேர்ல்டு கப்பே பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவில் அந்த வேர்ல்டு கப்பே நம்ம தமிழ்நாடு மக்கள் அதுமாதிரி கிடையாது. ஃபேன்ஸ்னால் அது வந்து எல்லாருக்கும் வந்தால் ஃபேன்ஸ் அது. ஏன்னா நம்ம பாகிஸ்தான் விளாடும் போது பார்த்துருப்பீங்க நீங்கள்,
அதுவும் எஸ்ஆர்ஹெச்சும் நம்ம டீம் தான். அதில் வேறு காவியா மாறன்லாம் வேறு இருக்கிறாங்க. அவங்களாம் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள இது பண்ணி விளையாடுவோம். நீங்கள் முதல்ல கேள்வி கேளுங்க. சிஎஸ்கே வந்து அவங்க வந்து ஒரு 250 அந்த மாரிலாம் வச்சாங்கன்னா சிஎஸ்கே கன்ஃபார்ம் அடிக்காது. சிஎஸ்கேக்கு வந்து அவங்க ஒரு 200 அந்த மாரி வச்சாக்கா அடிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பத்திரியானா முஸ்தபிர் கிசூர் மேட்ச்லேயே சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதில் திக்ஷானா அந்த மாரி ஆளை எடுத்தாக்கா ஜெயிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்பின் பிச்சு. இது வந்து ஃபாஸ்ட்லாம் வச்சாக்கா வேலைக்கு ஆகுது. அப்புறம் லக்னோ கிட்ட அடி வாங்கின மாதிரி தான் அடி வாங்கணும். லாஸ்ட் 2 மேட்ச் எல்எஸ்ஜியில் தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்க? இந்த மேட்ச் அவங்க பெட்டர் டீமோட வரணும். ஏன்னா மொயின் அலிக்குலாம் ஓவர் கொடுக்கணும், ஜடேஜாக்கெலாம் ஓவர் கொடுக்கணும். போன மேட்ச்சில் வந்து ஜடேஜாக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, மொயின் அலிக்கு ஓவர் 1 தான் கொடுத்தாங்க. அந்தமாரி கொடுத்ததுனால இதுவாகலை. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா வரணும். அதுமாதிரி டோனி வந்து பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் முன்னாடியே இறங்கணும். ஏன்னா அவர் லாஸ்ட் 1 ஓவர் மட்டும் தான் ஆடுறாரு, மற்றபடி முன்னாடி வந்து ஆடவே மாட்டாப்புல. டோனி ஹேட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டோனி வந்து லாஸ்ட்டில் வரதுனால தான் வந்து டோனி கத்தி தான் நிறைய பேட்ஸ்மேன் அவுட் பண்ணுறாங்க. அந்த ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஆடுறவங்க எல்லாம் சிவம் டுபே நல்லா தான் ஆடுறாரு, கைகோட நல்லா தான் ஆடுறாரு. அந்தமாரி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது கற்பனை. அந்தமாரி தோனி மேலே பிடிக்கலனாலே அது கற்பனை. அதெல்லாம் எதுவும் இல்லை. சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்கள். எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபார்மில் வருவான்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி பேட்ஸ்மேன் என்ன பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்காங்க? அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து இப்படி வச்சா அந்த ஸ்கோர் வரும், அவங்க அந்த இப்படி வச்சா அந்த ஸ்கோர் வரும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் யார் பேட் பண்ணுறாங்களோ சென்னையில் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சென்னை ஸ்டார்ட் பண்ணாலும் சென்னை வந்து போலிங் வந்து கொஞ்சம் நம்மள்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போல இருக்காங்க. மொயின் அலி அவங்க வந்து உட்கார வச்சு தான் தப்பாயிடுச்சு. இப்போ எல்எஸ்ஜியில் வந்து 2 மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி தான் நல்லா ஃபார்மில் இருந்தார், நல்லா போட்டார் போலிங்கில். ஆனால் செகண்ட் மேட்ச்சில் மொயின் அலிக்கு ஓவர் கொடுத்தா தப்பாயிடுச்சு. அந்த மாதிரி ஓவர் கொடுத்தா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, ஜடேஜா இவங்க 2 பேருக்கு ஃபுல் ஓவர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஓப்பனர்ஸ் வந்து யாராவது சேஞ்ச் பண்ணால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா? சேஞ்ச் இதால் இருக்கிற டீமே போதும், அந்த டீமை வச்சு அடிக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் எடுத்து தான் சென்னை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. யார் பேட்டிங் எடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க. எஸ்ஆர்ஹெச் எடுத்தாலும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பேட்டிங் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் எந்த டீம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடுற மாதிரி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்ல முடியாது. ரெண்டாவது சொல்லிடுறேன், ஆட்சி போயிடும். எந்த டீம் வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க இந்த சீசன்? கப் இந்த வாட்டி கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா அடிக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் அடிக்கும். ஃபைனல் பார்த்தா எஸ்ஆர்ஹெச் வச்சிடும். சென்னை பிளே ஆஃப்லேருந்து வந்துடும். ஏன்னா இருக்கிற டீம் அப்படி தான் இருக்குது. தலைவா இவங்க சொல்றதுலாம் இல்லை, நம்ம சென்னை தான் அடிக்கும். இவங்க சென்னை ஃபேன்ஸ் இல்லை, அதுக்காக சொல்ல. ஓப்பனாக பார்த்தா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் இவங்க 2 டீம் தான் அடிக்கும். 5 டைம் வந்து சிஎஸ்கே கப் வச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களால 250 மேலே அடிக்க முடிச்சதில்லை. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டீமில் வந்து 250 மேலே அடிக்கிறானுங்க. அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதெல்லாம் வேற டீமில் வச்சிருப்பாங்க, நம்ம டீமில் அடிக்க முடியாது அவங்களால. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டீமில் வந்து அடிக்க முடியாது அவங்களால. அவங்க அடிச்சாலும் நம்ம திருப்பி அடிச்சிரும். அந்த மாதிரி தான் நம்ம மதுரை மேல அடிக்க முடியல. சொல்லுங்க ப்ரோ, சென்னை கிட்ட சொல்லு ஒரு வாரம் எத்தனை பால் போலாம் சொல்லு. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கு, எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க? அவங்க இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க எல்லா டீம்லேயும் வந்து. நம்ம இவங்க சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து அது வந்து சென்னையில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சென்னை வந்து நம்மளோட கோட்டை. அதனால் வந்து இவங்க அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இங்கே. ஏன்னா போன மேட்ச் தோத்துறதுக்கோசரம் நம்ம சென்னை இலக்காரமாக நினைக்கக்கூடாது. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம தான் அடிக்கிறோம். எவ்வளோ டார்கெட் வந்து வச்சா சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவங்க எவ்வளோ வச்சாலும் அடிக்கலாம். அவங்க அதுக்குள்ளே நம்ம அடிக்காதது நம்ம ட்ரப் பண்ணுற ஒரு 180 நம்மளை இது பண்ணுறோம். அவ்வளோதான் 150 180 வச்சிருவோம். வந்து எந்த டீம் வந்து ஒஸ்ட் டீம் நினைக்கிறீங்க? ஒஸ்ட் டீம்லாம் இல்லை, ஃபார்மில் இல்லாத டீமும் ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். எதுவுமே ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஆர்சிபியை ஒஸ்ட் டீம்னு சொல்ல முடியாது. அந்த பிளேயர்ஸ்லாம் ஃபார்மில் இல்லை. ஃபார்மில் இருந்தாங்கன்னா அவங்க மேபி டாப் 1 இல்லை இந்த வருஷம் கப்படி கூட வாய்ப்பு இருந்திருக்கு. எந்த டீம் வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்க இந்த சீசன்லேயே? வந்து நல்லா பயங்கரமாக இந்த சீசனில் வந்து ஆர்ஆர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, போலிங் 1-2 இடத்துல லூஸனாக இருக்குது. பட் எஸ்ஆர்ஹெச் அப்படி இல்லை, போலிங்லேயும் நல்லா பண்ணுறாங்க, பேட்ஸ்மேன் மிடில் ஓவர்ஸ்லேயும் நல்லா பேட்ஸ்மேன் பவர் பேக் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட நீங்கள் வந்து எவ்வளோ டார்கெட் வச்சா சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ண முடியும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் ஓப்பனிங் ஆடாமல் சேசிங் பண்ணாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை கண்டிப்பாக சென்னை வின் பண்ணிடும். சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் ஓப்பனிங் ஆடினாங்கன்னா டாப் 4 மெயின் பேட்ஸ்மேனை தூக்கிட்டாங்கன்னா சென்னை கண்டிப்பாக வின் பண்ணும். சப்போஸ் அவங்க அதே மாரி அதிகமாக சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனிங்கில் பவர் பிளேக்குள்ளே அடிக்க பார்க்கணும் அந்த ஸ்கோரை. அப்படி பண்ணால் சென்னை கன்ஃபார்ம் வின் ஆகும். தோனியோட என்ட்ரி வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குங்க சென்னையோட கோட்டையில்? தோனி சென்னையில் ரேராக தான் இறங்கியிருக்காரு. சப்போஸ் இறங்கினாங்கன்னா ஒரு வைப்ரேஷனே பார்க்கலாம். ஸ்டேடியத்து உள்ளே மட்டும் இல்லை, ஸ்டேடியம் அரௌண்ட்லேயே அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஸோ தோனியோட ஏட்ரஸ் வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா தோனி வந்து இப்போ வந்து வரது லாஸ்ட்டில் தான் வராரு. ஆனால் எல்லாருமே டோனின்னு கத்துறாங்க. அவங்க வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவங்களுக்கு?
ஏட்டஸ்ட்னு பார்க்க மாட்டேன், ஃபேன்ஸெல்லாம் அவங்க தோனி ஹேட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் ரொம்ப பில்டப் பண்ணுறதுனால அவரோட ஜாப் அதாங்க. அவர் ஓப்பனிங்கில் வந்துட்டு அப்போ ஓப்பனிங் ஆடுறவங்க எப்படி எண்டில் போய் ஆடுவாங்க. அதேமாதிரி அவருக்கு சின்ன சின்ன நிகழ்ச்சிலாம் இருக்குது லெக்கில். அதனால் அவர் அந்த டைமுக்கு வராரு. அந்த டைமில் ஸ்பின்னர்ஸும் இல்லை, ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஏற்ற பிளேயராக அந்த டைம் வராரு. அவர் அந்த டைம் வர்றது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து 2 டீமில் வந்து எந்த மேட்ச் வின் பண்ண நினைக்கிறீங்க? எந்த டீம் வின் பண்ண சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்? சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே தான் வின் பண்ணணும். லாஸ்ட் 2 மேட்சுமே எல்எஸ்ஜி கிட்ட வந்து தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க? எல்எஸ்ஜி கிட்ட தோக்கும் போது நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் இந்த மேட்ச்சில் பண்ணாமல் இருந்தால் சென்னை கண்டிப்பாக வின் பண்ணுறோம். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க பெங்களூர். அது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்ஹெச்சை தோக்கடிச்சிட்டு அவங்க வந்து சைலண்டாக இருங்க அப்படி இப்படின்னு சொன்னது ரொம்ப தப்பு. ஏன்னா மேட்ச்சை வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஏன்னா எந்த கிரவுண்டில் விளையாடினாலும் சரி, எந்த இதில் விளையாடினாலும் சரி, மேட்ச்சை ஸ்போர்ட்டிவாக எடுத்தால் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்க போகுது. இப்போ சென்னை ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆடினாலும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, சிஎஸ்கே பேட்டிங்னாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் சப்போர்ட் வந்து சிஎஸ்கேக்கு தான். பட் மேட்ச்சை வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணால் தான் நம்ம பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஆடியன்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜிங்காக இருப்பாங்க. ப்ரோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்ம சிஎஸ்கே கிரவுண்டில் நடக்குது. பட் நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 அடித்தாலும் அவங்க சேஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 250லாம் வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். ஒரு 280 அந்த மாதிரி அடித்தா மட்டும் தான் எஸ்ஆர்ஹெச் கிட்ட டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி இருந்தாலும் பவர் பிளேலேயே ஒரு 120 மேலே அடிச்சிருவாங்க. ஸோ நம்ம போலிங் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டால் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச்சை டிஃபெண்ட் பண்ண முடியும். இல்லைனா நம்ம கஷ்டம் தான். ஓகேங்களா? தேங்க்யூ. இல்லை சென்னையோட ஹோம் கிரவுண்டில் விளையாடுறதுனால சென்னைக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஏன்னா சென்னையோட பேட்டிங் லைனப்பும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னர் ஜடேஜா இருக்கார், ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானா இருக்கான். ஸோ சென்னையும் நல்லா போலிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா டஃப்பான கேமாக தான் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நிறைய 6 பார்க்கலாம் இன்றைக்கி, வரவங்களாம் என்ஜாய் பண்ணலாம். தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்துட்டு ஆர்சிபி ஓட விட்டுருக்கலாம், மும்பை ஓட விட்டுருக்கலாம். ஆனால் இது நம்ம கோட்டை, சிங்க கோட்டை, சென்னை சூப்பர் கிங்ஸ். எம்எஸ் தோனி இருக்கிறதுக்கு எந்த மேட்சில் ஒன்றுமே பண்ண முடியாது. சிஎஸ்கே தான் எப்பயுமே சைலன்ஸே பண்ண முடியாது. எஸ்ஆர்ஹெச் நம்மளால இப்போ சிஎஸ்கே அடிக்கிறாங்க ஃபுல்லா, அது அப்படியே வெறித்தனமா ஆடுவோம். எந்த இதுவும் சிஎஸ்கே தான் கெத்து. ஆமா, நம்ம சொல்றாங்க தோனிக்காக தான் மேட்ச் பாக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, நாங்க வந்து எல்லாரும் சிஎஸ்கேன்னு ஒரு ஃபேமிலி இருந்தா போதும், அவங்க ஆனாலே போதும். சிஎஸ்கேன்னு தோனி தான். தோனியா தோனியோட இப்போ ஹேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா தோனி வந்து அவர் வரணுன்றதுக்காக நிறைய பேர் கத்துறாங்கன்றாங்க, அதனால மேட்ச் தோக்குதுன்றாங்க. அந்த தோனியோட ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்? அப்படிலாம் ப்ரோ, தோனி வந்து ஒரு லவ் தான். அவர் வந்து ஆடினா நல்லா இருக்கும். இதுவே அவர் ஓப்பனிங் வந்து ஆனாலும் அவ்வளோ லவ் இருக்குமான்னு தெரியல. அவர் லாஸ்ட் எண்டு வரதால் தான் அவருக்கு மேலே அவர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாரு பயங்கரமா. அதனால தான் மக்கள்லாம் வந்து தோனி வேணும் தோனி வேணுன்றாங்க. ஸோ இந்த சீசனில் வந்து எந்த டீம் வந்து ரொம்ப ஒஸ்ட் டீம் நினைக்கிறீங்க? ஈசாலா ஆர்சிபி தான். அதாவது ஆர்சிபியில் விராட் கோலி மட்டும்தான், விராட் கோலி தான் மெயின். பட் ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து எந்த லக்கும் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட ஒரு ரனில் தோத்தாங்க. ஏன்னா கரண் சர்மா செம்மையாக ஆடினாப்புல 3 பால் 3 6 அடிச்சு அடுத்த பால் விட்டாப்புல. ஸோ ரொம்ப பேட் லக் இதுக்கு ஆர்சிபிக்கு. ஸோ ஆர்சிபியில் இந்த பிளேயரை வந்து மாற்றினா வந்து இல்லை இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணால் மேட்ச் கப் அடிக்க நினைக்கிறீங்க? எதை மாற்றினா இல்லை, ஏன்னா போலர் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஏன்னா வந்துட்டு 4 பிளேயர் தான், அதாவது எந்த போலருமே வேஸ்ட்டு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் சகலை தூக்குனது தான். சகலை வந்து விட்டது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஆர்சிபிக்கு நல்ல பர்ஃபார்ம் போல நல்ல டைட் போலர் வந்து சகல் தான். சகலை விட்டது தான் மிகப்பெரிய தவறு. சகலுக்கு பதிலாக ஹர்ஷல் பட்டேலே விட்டாங்க. அவங்க ஒரு அவருக்கு ஏற்ற பிச்சு, அந்த பிச்சு நல்லா செட் ஆச்சு, அவரே விட்டாங்க. ஸோ அதனாலே டீம் போயிடுச்சு ஃபுல்லாகவே. கோட்டையில் வந்து ஆடுறோம் எல்லாருமே ஹோம் கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்னையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக சைலன்ஸ் பண்ணுவோம் 100%. சன்ரைசர் என்ன பண்ணாலும் சரி நம்ம சென்னை தான் ஜெயிக்கும். தோனி இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மேட்ச்? கண்டிப்பாக ஆரவாரமாக இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, எல்லாருமே வீட்டில் உட்காந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் மேட்சை. பட் வந்து மேட்ச் வந்து எந்த அளவுக்கு போகணும்னு தெரியும், பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்து வச்சா சிஎஸ்கே சேஸ் பண்ண முடியாது? கண்டிப்பாக 220 230னா கண்டிப்பாக சிஎஸ்கே. கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் வந்து சிஎஸ்கே போலிங் தான் எடுக்கும். ஏன்னா வந்து பனி இருக்கிறதால. அதுனா நான் இங்கிலீஷில் டியூ இருக்கு, எனக்கே ஏகப்பட்ட டியூ இருக்குது. ஸோ அப்போ வந்து 300 அடிப்பாக நினைக்கிறீங்க நீங்கள் சார்? இல்லை 300லாம் சான்ஸே வாய்ப்பே இல்லை. நம்ம இருக்கிற போல பதிரானா போதும். ஒரு 4 ஓவருக்கு 30 குத்தா கூட அவ்வளோ வராது. 210 ஒன்றா வரும்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீக்ஷனாக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா 2 மேட்ச் தான் கொடுத்தாங்க, பட் நல்லா போட்டா போல, ஆனால் வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. ஓப்பனர் வந்து மாற்றினா வந்து சிஎஸ்கே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க ஓப்பனிங் மாற்றக்கூடாது. ஏன்னா ருத்ராஜ் கேக்கட் செம்ம ஃபார்மில் இருக்காப்புல. அநேகமாக ரகேனாவை மாற்றணும், ஆனால் கான்வே வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரவீந்திரா வந்து உட்கார வச்சுட்டு கான்வேக்கு சான்ஸ் கொடுக்கணும். சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைப்பாங்க? நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? எவ்வளோ வச்சாலும் எங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ப்ரோ. ஓகேங்களா? நீ என்ன சொல்லுங்க? வந்து எந்த டீம் வந்து ஒஸ்ட் டீம் நினைக்கிறீங்க? இவங்க டீம் பெங்களூர் புடியில்லாத கப்பு. பெங்களூர் வந்து ஈசாலா கப்புன்றாங்க, லேடிஸ் வாங்கி போகுது. பெங்களூர் விராட் கோலின்றானுங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் தான் ஆடுறான். மீதி டீம்ல இருந்து மொத்தம் வேஸ்ட். துட்டு வேஸ்ட் பண்றானுங்க. அவ்வளோ டீம் அவ்வளோதான். நான் என்ன பேசுறேன்? இது ஒரு மேட்சே இல்லை. வேர்ல்டு கப்புன்னு வந்தால் விராட் கோலி கிட்ட மட்டும் தான் வருவீங்க. எத்தனை வருஷம் ஆடுவாரு? வருஷம் அவர் தான் ஆடுறாரு. வருஷம் ஆடுறாரு. கப்பு வாங்குறாரா? கப்பு வாங்கல. டீக்க போனா வாங்குற மேட்ச் முடிச்சு சொல்லு, பேசு. நீ தான் தைரியம் பண்ணாச்சு, பேசு. தோனி கப் அடிச்சதுக்கே ஆர்சிபி என்ன விஷயத்தை மாத்தினா இந்த சீசன் கப் அடிக்கணும்? விராட் கோலி மாத்தினால கப் அடிக்கும். விராட் கோலி மாத்தினால கப் அடிக்கும். தத்ரம் குச்ச நாயாகுது. சென்னை பேட்டிங் வந்து நல்லா இருக்கு. செகண்ட் பேட்டிங் 250 230 வரைக்கும் சென்னையால் அடிக்க முடியும். அதுக்கேற்ற பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. போலர்ஸில் ஓகே, போலர்ஸ் ஓகே, ஓரளவுக்கு கண்டென்ட் பண்ணுறது ஒரு 200க்குள்ளே ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் கண்டென்ட் பண்ணுறது போலிங் போகிறது நல்ல ஆள் இருக்குது. தோனியோட என்ட்ரி வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட என்ட்ரி ப்ளஸ் பேட்டிங் வந்து ஆர்டர் வந்து எப்படி இருந்தாலும் பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். முன்னாடி வரமாட்டார் அவர். ஏன்னா அதுக்கேற்ற இவரு கூட கோச் கூட சொல்லிட்டார், அவரால் முடியல, அவரை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் எதிர்பார்த்தா எல்லாரும் வர்றது கிரவுண்டுக்கு வர்றதே டோனியை பார்க்கறதுக்கு தான். நீங்கள் வந்து 300 வச்சாங்கன்னா சிஎஸ்கே சேஸ் பண்ண முடியுமா? 300 வச்சா தோத்துறோம். நீங்கள் வந்து பேசுவா வத்தாடே ஈசாலா கப்பு வத்தாடே புடியில கப்பு வா அப்படி இதெல்லாம் போட்டு விடு. ஓகேவா? ஸோ இந்த சீசனில் வந்து ஐபிஎல் சீசனில் வந்து 2024 வந்து எந்த டீம் வந்து ஒஸ்ட் டீம் நினைக்கிறீங்க, இல்லை எது வந்து பெஸ்ட் டீம் நினைக்கிறீங்க? ஒஸ்ட் டீம்னா நான் வந்து ஆர்சிபி தான் ப்ரோ சொல்லுவேன். எதனாலனா 17 சீசன் ஆயிடுச்சு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி. 17 வருஷம் ஆகி ஒரு டைட்டில் வாங்கலை, ஒரு ரன்னர் அப் வாங்கலை, பிளே ஆஃபில் வராங்க. ஆனால் அந்த விராட் கோலியும் மனுஷன் பாவம் எவ்வளோ தான் கஷ்டப்படுவாப்புல. டீமுக்கு ஒரு ஆள்னா ஒரு ராஜா தான் ப்ரோ. அதனால ரொம்ப பாவம்ல, நீங்களே சொல்லுங்கள். இருந்தாலும் அந்த டீமுக்கோசம் அந்த ஆளுக்கோசமாச்சு ஒரு வாட்டி கப் அடி தான் என்னோட ஆசை. சென்னை ஃபேன்ஸ் தான் நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், அவங்களாம் லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டேன் ஐபிஎல்ல. இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப பார்க்கும்போது பாவமாகுது ஆர்சிபியை. என்னடா வராங்க இவ்வளோ வருஷம் உள்ளே வராங்க, ஆனால் பிளே ஆஃப் வர மாட்டாங்க. லாஸ்ட் பாயிண்ட் டேபிள் 10வது இடத்துல வந்து வெளியே போயிடறாங்களே. இருக்கிறதே ஒஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. பெஸ்ட் டீம் பார்த்தா நான் ப்ரோ சென்னை ஃபேன்ஸில் பேசுனீங்கன்னா சென்னை தான் ப்ரோ சொல்லுவேன். வேறு எந்த டீமும் எனக்கு பெஸ்ட் இல்லை ப்ரோ, சென்னை மட்டும் தான் எனக்கு பெஸ்ட். சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்லேருந்து எந்த டீம் வந்து வின் பண்ண? சென்னை தான் ப்ரோ கேட்கும், சென்னை தான் வின் பண்ணும். ஏன்னா இப்போ மற்ற டீம் கிட்ட அடிச்சிடலாம் 287 277 அடிக்கலாம். ஆனால் சென்னை கிட்ட வரைக்கும் இவங்க ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா ஓப்பனிங் ஃபஸ்ட்டு போன மேட்ச் வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணோம். இந்த மேட்ச்சில் நாங்கள் செகண்ட் ஆஃப் ஆனால் கூட எங்களுக்கு கவலை. ஏன்னா அந்த 200க்கு மேலே நாங்கள் கொடுக்க முடியாது. எங்களை ஒரு இளம் வீரர் இருக்கார், யார் தெரியல, பதிரண்ணா இருக்காப்புல. அந்த ஆள் இந்த ஆளே போதும். அந்த டெத் ஓவரில் போடுற போலிங்க அந்த ஆளுக்கிட்ட சூப்பர் இதில் உட்டு அடிக்கிட்டோம், கிளாஸ் அடிக்கிட்டோம், யார் வேணா அடிக்கிட்டோம். இன்றைக்கி மேட்ச்சில் அவங்க எல்லாம் காலி ஆகிடுவாங்க. 10 நேரம் மேட்ச் பார்க்க தானே போகிறீங்க, 10 பேர் ரிசல்ட் தெரிய போகுது பாரு உங்களுக்கு. பயங்கரமாக இருக்கும்ண்ணா. எஸ்ஆர்ச்சி அவங்க ஓன் கிரவுண்டில் தோக்காச்சிட்டாங்க நம்மள. இப்போ நம்ம கிரவுண்டு வரோம், தலை என்ட்ரிக்கோசம் தான் வெயிட்டிங்கு. தலை வந்தாருன்னா அங்கே பூட்ஸ் பன்ஸாக இருக்கும். தலை இந்த வாட்டி ஆடுவார், நாங்கள் இறங்கி கற்றுவோம். கிரவுண்டுக்கு வரோமோ இல்லையா, டிவிலேருந்து கற்றுவோம். அது அவருக்கு கேட்கண்ணா. இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச்சை தோக்க அடிப்போம். 267ண்ணா, 203 அடிப்போம் நாங்கள் சிஎஸ்கே இந்த வாட்டி பாருங்கள். வேற பேசுறீங்களா? சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து வருது. ஸோ எப்படி வந்து ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மேட்ச்? இன்றைக்கி வெறித்தனமாக இருக்கும் மேட்ச்சு. லாஸ்ட் டைம் வந்து அவங்க மண்ணிலேயே நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம மண்ணில் அவனுங்களை தோக்கடிப்போம். நம்ம வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. தலையோட என்ட்ரி வந்து பயங்கரம். மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போகும். ஏன்னா சன்ரைஸ் கூட சென்னை ஆட போகுது, ஓகேவா? அதில் பார்த்தோன்னா சென்னையில் பார்த்தோன்னா டோனி தான் பயங்கரமான பிளேயர். நம்ம இட்டரே பார்த்தோன்னா டோனி தான். டோனி ஆடினாங்களே அங்கே கொஞ்சம் அங்கே ஸ்டேடியமே கொஞ்சம் அலரும். டோனி உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஸ்டேடியமே பார்த்தோன்னா இருக்கிறது எல்லாமே பார்த்தா சென்னை உள்ள ஃபேன்ஸ் அதிகமான இருக்குது, ஓகேவா? சன்ரைஸில் பார்த்தோன்னா யார் ஆடுவான், அவங்களும் நல்ல டீம் தான் சன்ரைஸும். அதுக்கு மேலே பார்த்தோன்னா சென்னை வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்குது, ஓகேவா? பாருங்கள் பெஸ்ட்டு நல்ல விறுவிறுப்பாக போகும், ஓகேவா? அவங்க எவ்வளோ வச்சாலும் திருப்பி அடிக்கிறது வந்து நம்ம சென்னை செம்ம ஃபார்மில் இருக்குது. டோனி கேமு, அப்புறம் வந்து ருத்ராஜ், அப்புறம் வந்து வேறு எல்லாரும் வந்து சென்னையில் வந்து ஆல்ரவுண்டரு மோஸ்ட்லி எல்லாரும் ஃபார்மில் இருக்காங்க.
ஜடேஜாலேருந்து எல்லாரும் டோட்டலாக இருக்காங்க ஓகேவா. டோனியோட கேம் டோனி உள்ள என்ட்ரி ஆகும்போது சன்ரைஸோடைய வாயை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேவா. அதுக்கு சென்னை வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்குது. சன்ரைஸு மேலே மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து தோற்றுருக்காங்களா, இந்த மேட்ச் அதுக்கான இது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இல்லை இது வந்து சென்னை பயங்கரமான ஃபார்மில் இருக்குது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, சிங்கம்